நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ கொஞ்ச நாளாக சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பைஸ் ஜெட்டில் தான் போயிருக்கேன் எல்லா தடவையும் போனப்பையும். இப்போ ஸ்பைஸ் ஜெட்டை சேர்ந்த 12 பூயிங் 737 மேக்ஸ் 8 டைப் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டை கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. டெம்பரரியாக அதோட சர்வீஸை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ இயக்கிறது கிடையாது. ஸ்பைஸ் ஜெட் மட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஜெட் ஏர்வேஸில் இருக்கிற பூயிங் 737 மேக்ஸ் ஏர்க்ராஃப்டையும் இது பண்ணிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகளில் இந்த ரக பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் ஃப்ளைட்டை இப்போ இயக்கிறதுல நிறுத்திட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸை சேர்ந்த நைரோபியிலேருந்து டேக் ஆஃப் ஆன பூயிங் 737 மேக்ஸ் ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ஆன 6 நிமிஷத்துலேயே கிராஷ் ஆகி அதில் இந்த போர்டில் இருந்து கிட்டத்தட்ட 150 பேத்துக்கு மேலே உயிரிழந்துட்டாங்க. ஸோ இப்போ இது ஒரு பெரிய கன்சர்ன் ஆச்சு. என்ன கன்சர்ன் ஆச்சுன்னா, இந்த அக்டோபர் மாதம் தான் இந்தோனேஷியாவை சேர்ந்த லயன் ஏர்க்ராஃப்ட், அதுவும் பூயிங் 737 மேக்ஸ் இதே ஏர்க்ராஃப்ட் தான், இதே மாடல் தான். இந்த மாடல் எப்படி சொல்கிறது, எக்ஸாக்டாக ஒரே நேரத்தில் டெலிவரி செய்யப்பட்ட அதே ஏஜுடைய எல்லா விஷயமே இந்த 2 ஏர்க்ராஃப்ட்டுமே ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆனதுக்கான காரணமும் அப்படியே சிமிலராக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பெரிய பெரிய ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், பைலட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, லயன் ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆனதுக்கான காரணமும் ஃப்ளைட்டோட பைலட்டோட கண்ட்ரோல்லேருந்து ஏர்க்ராஃப்ட் இல்லை, பைலட்டோட கண்ட்ரோலை விட்டு போயிடுச்சு. ஸோ அவங்க கான்டாக்ட் பண்ணி அதை சரி செய்யணும்னு நினச்சி திருப்பி வேறு ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட் கொண்டு போகணும்னு நினச்சும் கூட அதுக்குள்ளே அந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகி கண்ட்ரோலை மீறி கிரவுண்டில் ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் டேக் ஆஃப் ஆன இந்த ஃப்ளைட்டும் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துலேயே ப்ராப்ளம் பயங்கரமாக வந்ததுனால, சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் கண்ட்ரோல் பண்ணுற விதத்தில் பெரிய பிரச்சனை வந்ததுனால, பைலட்டோட கண்ட்ரோலையே மீறி போயிட்டதுனால அவங்க கண்ட்ரோல் சென்டருக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் திரும்பணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஃப்ளைட்டு கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இஷ்யூஸை நிறையா பேர் பூயிங், அதாவது உலகத்தில் இருக்கிற பெரிய பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூயிங் தான். ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக யூரோப்பில் ஏர்பஸ் இந்த மாதிரி இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் இருக்குது. பட் ஆனால் இந்தியாவிலேருந்து உலகம் உட்பட இந்த நேரோ பாடிட் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் ஒரு சின்ன ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவோம்ல, வேர்ல்டு லெவலில் போகிற பெரிய பெரிய ஃப்ளைட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லி போகிறீங்க, இல்லை வேற ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா 2 ரோஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரோ பாடிட் பூயிங் ஏர்க்ராஃப்ட் ரொம்பவே பாப்புலர். இது நியூ மாடலும் கூட, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வெர்ஷன். ஸோ பூயிங் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் நிறையா சேஃப்டி இருக்குது, நிறைய ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருந்தாங்க, புது ஒரு ட்ரெண்டை செட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இது மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது, நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொன்னதை நம்பவே முடியலை. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பெரும்பாலான நாடுகள் ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், சைனா, இந்தோனேஷியா ஏற்கனவே கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ அமெரிக்கா, பூயிங் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பூயிங் இதை நீங்கள் கிரவுண்ட் பண்ணுறதுக்கான காரணமே கிடையாது, எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்குது, விசாரிக்காமல் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அமெரிக்காவில் பயங்கரமான ஒரு கிரிட்டிசிசம்ஸ் வந்தது. எல்லாருமே அவங்க பேசஞ்சர் சேஃப்டியை முக்கியமாக பார்த்துட்டு இது தகுந்த மாதிரி என்கொயரி பண்ணி முடிவு வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. பட் ஆனால் அமெரிக்காவில் பூயிங் நிறுவனத்துக்கு ஆதரவாக இன்னும் அதை இயக்கிட்டு இருக்காங்களே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திங்கள், செவ்வாய், புதன் வரைக்கும் பயங்கரமான ஒரு சர்ச்சை வந்தது. அப்புறம் நேற்று தான், புதன்கிழமை தான் அமெரிக்காவில் இருக்கிற ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சரி இது இயக்க வேண்டாம், நிறையா பிரச்சனை இருக்கிறதா சொல்லப்படுது, முடிவுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இந்த ஏர்க்ராஃப்டை நம்ம இயக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. இப்போ அமெரிக்காலேயும் இந்த ஏர்க்ராஃப்டை இயக்கலை. ஸோ இந்தியாவில் மீன்வெயில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான, இப்போ ஏர்லைன் ஸ்பைஸ் ஜெட் இருக்குன்னா அவங்க நாங்கள் இயக்கிறோம், ஜெட் ஏர்வேஸ் நாங்கள் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கருத்தில் இருந்தாங்க. இப்போ அமெரிக்காவே அந்த இதை ஹேல்ட் பண்ணதுக்கப்புறம், ப்ரொடியூசரே இதை ஹேல்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண முடியும்? மொதல் ஸ்பைஸ் ஜெட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் எங்கள் இதில் இந்த ஏர்க்ராஃப்டோட நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோம், எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை, ஸோ நாங்கள் இயக்குவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியாவிலையும் 12 ஸ்பைஸ் ஜெட்டை கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஜெட் ஏர்வேஸில் இருக்கிற 4 பூயிங் மேக்ஸ் ஜெட்ஸ் கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது ஃப்ளைட்டில் போகிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக பல இடங்களில் பேசி இருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல இருக்கிற பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் எல்லாமே பூயிங்கோட தான். ஸோ அவங்களோடதே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்ற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் லெவல் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல்
ஃப்ளைட் டிக்கெட்ஸோட ரேட் வந்து ரொம்பவே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு அப்போ ஸோ வந்து ஃப்ளைட் வந்து ரொம்ப கம்மி நம்பரில் தான் இருக்கும். ஸோ வந்து பஸ்ஸு கம்மியாக இருந்தால் வந்துட்டு அடிச்சு பிடிச்சி ஏறுறோம், சீட்டு டிக்கெட் காசு அதிகமாக கொடுக்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்ஸோட ரேட் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்தியாவில் ஏர் டிராஃபிக் வந்து ரொம்பவே அதிக லெவலில் வளர்ந்து வந்துட்டு இருந்தது. நிறையா பேசஞ்சர்ஸ் வந்து உள்ளே போக ஆரம்பித்தாங்க. மிடில் கிளாஸும் ஈஸியாக கொஞ்சம் அசசபிள் ஆகிற லெவலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்க சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியும் வந்துட்டு ரொம்ப உரி பண்ணியிருக்காங்க. ஸோ உலகத்தில் இருக்க பெரும்பாலான ஏவியேஷன் இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெம்பரரியாக இப்போ ஷட் பண்ணி வச்சுருக்கலாம், அவங்க வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கட்டும், ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஏற்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கிடையில் அமெரிக்காவில் 2013 ஏகப்பட்ட பைலட்ஸ் அப்புறம் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பூயிங் மேலே நிறைய குற்றம் சாட்டு சுமத்தி வந்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் சரியாக பண்ணல, அந்த விஷயம் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து தட்டி கழித்து நிறையா எப்படி சொல்கிற சமாளித்து பதில் கொடுத்து வந்துட்டு இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இப்போது நாங்கள் சொன்னது உண்மையாகிடுச்சு பாருங்கள், அவங்க நிறையா விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றம் சாட்டு பண்ணவங்க வந்து இப்போது பேசிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற ஆளாக இருந்தால் என்ன நியூஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ உண்மையிலேயே வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறத பற்றின விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ ஆபத்து நிறைஞ்ச மேட்ரு இது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வச்சு பார்க்குறப்போ பஸ்ஸும் ட்ரெயினும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஃபோ அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு தோணும். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் ஓவர்சீஸ் ஜேர்னி போகிறத பற்றி நான் சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சுன்னா அது ஆன்போர்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உயிரிழந்துருவாங்க. தப்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி. 2018 இந்த கடந்த ஆண்டு 2018 கிட்டத்தட்ட 500 பேத்துக்கு மேலே வந்துட்டு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் பிளேனில் உயிரிழந்திருக்காங்க. பிளேன் ஆக்சிடென்ட் ஆன எல்லாத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலானவங்க வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதே ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டோ ஒரு பஸ் ஆக்சிடென்ட்டோனா அந்த இந்த அளவுக்கு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டாக முடியாது, ஓரளவு தான் வந்துட்டு அந்த இது இருக்கும். பட் ஆனால் அதுலேயும் இந்த லெவல் ஆஃப் இது வந்து எக்ஸ்டென்ட் இருக்கும். பட் ஆனால் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவங்களோட உயிருக்கு வந்து இதாகிடும்னு நினைக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஃப்ளைட்டில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ கன்சர்ன்ஸ் இப்படி இருக்கிறப்போ, ஒரு லேட்டஸ்ட் மேனுஃபேக்சரரே இவ்வளோ பெரிய இதில் இருக்கிறப்போ அதை சரி பண்ணால் தான் திருப்பி ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எல்லாத்துக்குமே வரும். ஸோ அதை வந்து பூயிங் அவங்க நிரூபித்து காட்டணும். அவங்க கையில் தான் இப்போ எல்லாமே இருக்குது. அவங்க கையில் தான் ஏர் டிராஃபிக் பேசஞ்சர்ஸ் போகிற விதம் எல்லாமே அவங்க கையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.